ஹாய் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய டிஷர்ட்ஸ் வச்சு தான் நான் ரிவ்யூஸ் வீடியோ போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழைய டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதோட 2 ஸ்லீவ் போர்ஷனையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாங்க. அளவு டேப் எடுத்து இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கரெக்டாக அந்த ஃபோல்டபுள் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உள்ளே வந்து அந்த கழுத்து பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை விட ஒரு 1 இன்ச் கீழே இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 9 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மடிப்பு சைடு எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள்க்கு அந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டேப்பை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து மேலே இருக்க பீஸை எடுத்துருங்க. அடியில் இருக்க அந்த பீஸுக்கு மேலே நமக்கு தேவையில்லாத அந்த குட்டி குட்டி கிளாத்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் விரித்து இப்படி கரெக்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பனியன் பீஸை வச்சுட்டு இப்போ வந்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் சென்டரில் வந்து ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. ரவுண்டு பிளேட் எடுத்து சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டுக்கு வெளியே இந்த ஓரமெல்லாம் பின் வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன கிளாத்தெல்லாம் வெளியே விழாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா சேஃப்டியாக பின்னை வந்து செக்யூர் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவுட்டரில் ஃபுல்லாக அந்த அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக அப்படியே அந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நல்லா லென்த்தாக ஒரு துணி எடுத்துக்கலாங்க. இது வந்து பழைய சுடிதார் இல்லை பழைய ஷால் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நல்லா லென்த்தாக ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதை வந்து 1/2 இன்ச் வந்து ஒரு ஓரம் மட்டும் மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸோட நல்ல சைடு வந்து அந்த பனியனோட நல்ல சைடு பக்கம் திருப்பி வச்சு இந்த மாதிரி ஃப்ளீட்டாக ஃப்ரில்லாக அப்படியே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. டிஷர்ட்டோட நல்ல சைடும் அப்புறம் அந்த லென்த்தாக சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிளாத்தோட நல்ல சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ரில்லாக வச்சுட்டு ஒரு ஓரம் அப்படியே ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பிட்டா நமக்கு சூப்பராக ஒரு மேட் ரெடி ஆயிருங்க. இந்த டேபிள் மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க அந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு மேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டோர் மேட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டிச்சஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தாங்க, சேம் இந்த 2 ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இதோட நல்ல சைடு வந்து உள்ளே இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இதோட நல்ல சைடு இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு ஓப்பன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பழைய டிஷர்ட் எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த ஸ்லீவ் போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழைய டாப்பு பழைய நைட்டு எது இருந்தாலும் அந்த ஸ்லீவ் போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த பனியன் பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து அதுக்கு மேலே வச்சு பார்த்துக்கோங்க. அதே அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அந்த பீஸை அப்படியே களையாமல் அப்படியே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. 2 பீஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் இன்னொரு டாப் கூட வைக்கலாம். பழைய நைட்டியை கூட 4ஆக மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ நல்லா அந்த எட்ஜஸ்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. துணியெல்லாம் உள்ளே ஃபோல்டாக இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா சரியாக எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அப்புறம் சென்டரில் வந்து அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அந்த மேட் பண்ணிடலாம். உள்ளே வந்து நம்ம நிறையா துணி கூட வைக்கலாம். ரொம்ப நீட்டாக ஒரு டாப் மடித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு டிஷர்ட் தான் வச்சுருக்கோம். 4ஆக மடித்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக இருக்கும். அது தையலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனாக இருக்கிறத வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் லைன் போட்டுட்டு அதில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டா போதுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 4 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
அப்புறம் உள்ளே இருக்க அந்த கிளாத் வந்து மடிஞ்சு விழாது. நம்ம நீட்டாக தான் கரெக்டாக தான் மடித்து வச்சுருக்கனால அப்படியே இருக்கும். இதே மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இன்னொரு 3 or 4 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த மேட் பார்க்குறக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்டயே இந்த மாதிரி பத்தாத பழைய துணி இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாங்க. அப்புறம் பார்த்திங்களா, ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராக சம்மருக்கு ரொம்ப தேவையான ஹெல்த்தியான நிறையா ரெசிபீஸ், அப்புறம் கார்டனிங், அந்த மாதிரி நிறையா புது புது வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நீங்களும் போய் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.